பிழையற்ற அக்கினை பன்மை தொடரை கண்டறிக. இத வர கொஸ்டினே வந்து பிழையற்ற அப்படிங்குது. அப்படின்னா பிழை இல்லாதது. அவை அல்ல. அப்படி இல்ல சார், பிழை இருக்கிறதானே கேக்குறாங்க. இல்ல பிழை அற்றனா பிழை இல்லாதது தானே கேக்குறாங்க. அப்படியா? ஆமா, பிழை அற்ற பிழை உற்ற அக்ரிணை பெயர் அக்ரிணை பன்மை. ஆமா, அப்ப அக்ரிணைனா தெரியும், மரம் உயிர் இல்லாத. அவள் அவன் இது ரெண்டுமே எடுத்துடலாம், ஏன்னா உயர்திணை. ஏவும் டியும் எடுத்துடலாம். பிசில வந்து மரங்கிறது அக்ரிணை, அவைங்கிறது அக்ரிணை. அல்லங்கிறது வருதா? மரம் அன்று பன்மை தானே. மரம் அன்றுங்கிறது ஒருமை, அக்ரிணை ஒருமை. ஓகே சுகுமார். அடுத்து 2. அடுத்து என்னது? சரியான தொடரை தேர்வு செய்ய. மாடுகள் மேய்ந்தன அப்படின்ட்டு வரும், பறவைகள் பறந்தன அப்படின்ட்டு. மரம் வளர்ந்ததுன்னு வரும், செடி கொடிகள் காட்டில் அசைந்தன. செடி கொடிங்கிறது பன்மை, அசைந்தனங்கிறது பன்மை. இதுவும் பிழை அற்ற தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. உனக்கு தெரியுதா? ஏன் இது எனக்கு தெரியல இருக்கு. இது என்ன மகடு வந்தாலும் என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்த்தேன். வந்தால்னு போட்டிருக்குது. மகடுனா அதுக்கு தமிழ்ல இருக்குமான்னு தெரியல. சரி, அப்படிதான் நினைக்கிறேன். மகடுன்னா இது ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல 3 தெரியல. உனக்கு தெரியலையா? சரி, நான் தான் ரொம்ப டைம் போச்சு, உனக்கு தெரியும் நினைச்சேன். இல்ல, அது 4 பார்க்கலாமா? 4. அடி தாவரம். தட்டுனா இது? தட்டுன்னா சோளத்தட்டு, கம்பந்தட்டு. சூப்பர். சோளம், கம்பா, கம்பந்தட்டுன்னு தானே சொல்லுவோம். கம்பு தட்டு. கரெக்ட். களினா கரும்பு. களினா கரும்பா? கரும்பு வந்து கலைனா மூங்கில். அடினா அது தேம்பு. வேப்ப மரத்தோட அடிப்பகுதியை வந்து அடின்னு சொல்லுவோமா? மூங்கிலோட அடிப்பகுதியை வந்து கலைன்னு சொல்லுவோம். சோளத்தோட அடிப்பகுதி தட்டுன்னு சொல்லுவோம். கரும்போட அடிப்பகுதி களின்னு சொல்லுவோமா? சுமாரு. அதுக்கடுத்து 5வது கொஸ்டின். யானையின் ஒளிமரவை கண்டறிய. பிளிரும். யானை பிளிரும். எது அளப்பும்? குரங்கு அளப்புமா? எது எக்காலமிடும்? எருது எக்காலமிடும். கதரும். எது? பசு வந்து கதருமா? அது கதறதா? ஓகே. 6வது கொஸ்டின். தொகை மரபு சொல்லை கண்டறி. தொகை மரபு சொல்லை கண்டறியலாம். என்ன சுகுமார், எனக்கு ஒண்ணும் புரியலையே. தொகை மரபுனா என்னது? அந்த மானோட கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேரு மண்டை. அந்த மாதிரி நான் ஏன்னா தொகை மரபுன்னு தானே, தொகைனா தானே எண்ணிக்கை பல அடங்கியது. நிறைய வந்துடும். மந்தைங்கிறது என்னத்துக்கு வரும்? மாட்டு மந்தை. மாட்டு மந்தையா? கூட்டம்னா மக்கள் கூட்டம். இத வச்சு எலிமினேட் பண்ணி போட்டுக்கணும் ஆன்சரை. புக்கெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல இருக்கு. 7வது கொஸ்டின் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரிகளில் கேளீர் என்னும் சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? கேளீர்னா நண்பரா? உறவினர். ஓகே. சரி, அது எதிர் சொல் வந்து பகைவர். 8வது கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படியே சொல்லு சுகுமார். பறவை. பறவையா? படிச்சிருக்கிறியா? இல்ல இருக்கு, அதான் படிக்கிறேன். எல்லாம் புக்ல இருக்கான்னு கேட்டேன். இல்ல இருக்கு, புக்குல அந்த நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப நாம 40 நிறைய இருக்குல்ல, அதுல இருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கு. இல்ல காணா, இன்னொரு காணா தராசு. ஓகே, எல்லாம் புக்ஸா இருக்கு. தேனா கடவுள்னு படிச்சா, ஆனா இங்க என்ன போட்டிருக்கா? கொள்கைன்னு போட்டிருக்கு. கொள்ளுகை. ஓகே, கொள்கை. நீனா உறுதியா? எல்லாம் புதுசா இருக்குது. சரி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவோம். காணா பறவையா? காணா கொள்ளுகை. தேனா உறுதியா? காணா தராசு ரவி. நீனா உறுதி, தேனா தராசு. தேனா கொள்ளுகை. ஓ சாரி, காணா தராசு. தேனா கொள்ளுகையா? கொள்ளுகை. நீனா உறுதி. சரி. பொருந்தா சொல்லை கண்டறிய. இது என்ன சுமாரு? பெற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார்.
இது நான் எப்படி யோசிச்சேன்னா செற்றாருன்னா இப்ப பகைவர், அந்த மாதிரி நீ நன்னாருனாலும் ஒரு பகைவர், பொன்னாருனாலும் ஒரு பகைவர், அந்த மாதிரி வருது. அப்ப உற்றாருன்னா உறவினர், உறவினர். கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி வரும்னு போட்டேன். 10 வந்து அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. தெரியும், காக்கா கிளி கூக்கு. எல்லாமே கார்ல இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்த பார்க்க வேண்டியதான். அதை வச்சு இது மேட்ச் பண்ணிடலாம். பேர் சுமார். அடுத்து வந்துடலாம் 11. வேர்க்குரு என்னும் சொல்லை பேச்சு சொல்லி. வேர்க்குருங்கிறதே பேச்சு மாதிரி தான் இருக்குது. ஆனா பாத்தீங்களா, இக்கு வருது, இதுல இக்கு வரல. வேர்க்குரு அந்த ரூ மாறுது பாருங்க. இக்கு வருது, ரூ மாறுது. மாறிடுது. பேச்சு வழக்குனா வேர்க்குரு, வேர்க்கு இக்கு வருது. பேச்சு வழக்குனா இக்கு வருது. ஓகே. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் குட்டகம். குட்டம். மேலையும் பேர் காக கேட்டிருந்தாங்க, கீழையும் காவலைதான் கேக்குறாங்க. காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் இருக்குதான். நான் யானைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இருக்கா? இருக்கு. புக்ல இருக்கா? அதாவது அந்த அவங்க எடுத்து போட்டாங்களே ஒரு புக்கு காட்டினாங்க, அந்த தேவீரா புக் இருக்குல்ல. ஆமா, அதுல ஏதோ இருக்குன்ட்டு போட்டிருந்தாங்க. சரி சரி. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பொன் கண்ணீர் பூசல் தருமா? திருக்குறள் சொல்லுவாங்க, அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள், பொன் கண்ணீர் பூசல் தரும். அவ்வளவு. சுகுமாறு வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் எது? சுகுமாறு இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு பொருள் தெரியல. இதெல்லாம் ஹையர் கிளாஸ் தான் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் பன்மொழி இதெல்லாம் ஸ்கூல் புக் எல்லாம் புரட்டத்தை விட்டு 11th சிறப்பு தமிழ் அது மாதிரி ஏதாவது புரட்டி பார்க்கணும். இந்த பிரித்தெழுத சேர்த்துறது கூட அப்படிதான். அதான் இங்க இருந்து கேட்கறதே இல்ல. இன்னும் சொல்ல பிரித்தெழுதுக கூட்டல் நன்மை இதெல்லாம் போட்டிருப்பீங்க. அது குட்டல் அன்று, அது ஒன்று. அதான்றது கரெக்டா தப்பா? அது நினைக்கிறேன். எப்படி தப்பா கொடுப்பாங்க? அது குட்டல் அன்று, அது ஒன்று தானே வரும். ஆனா இதுல அது அன்றுன்னு வருது. கூட்டலா இல்ல, கரெக்டு தான். அதான்ட்டுதான் வரும். உயிர் வழியின் குரல் மெய்விட்டு போடும். இட்டு கூட்டல் போயிடும். இட்டு ஆ வந்து கூட்டல் ஆனா தா தானே வரணும். அதான் வறுமொழியில ஏதாவது புணர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். குறில் நடில ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்கணும். சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம், உன் மனம். கட்டி போடுது. முக்காவாசி பேர் தப்பு பண்ணிருப்பாங்க. 75% எழுதிடலாம். 25% நீ வந்து சொல்றதுக்கே பயப்பட மாட்டீங்கன்னா. உள் குட்டல் மனம்னா உன் மனமா? உன் மனம். ஓகே ஓகே. பொறுத்துக. அனுராகம். அனுராகம் அப்படின்னா மிக்க ஓசை, மிக்க ஆசை. அனுராகம். அனுராகம் என்ன 2 ராகம் இருக்குது. அதான் பாருங்க, ஏனம் ஏனம். ஒத்த காதல். அனுராகம் ஒத்த காதல தான் இதெல்லாம் படத்திலே வந்துச்சு. அனுராகங்க அது தெரியும். ஒத்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனுராகம் வந்து மிக்க ஆசையாம். ஏனம் 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 ஏனம். இதுல எந்த சொல்லி ஏனம்னா மானா, 2 சொல்லி ஏனம்னா பாவம். பாவம் தான். ஏனமா ஏன்டா ஏனமா பாக்குறீங்க அவனை அப்படி? பாவமா. ஏனம் ஏனம்னா மான். ஓகே. அப்பாவி என்னும் சொல் பிழையினில் அச்சொல்லின் திருத்த சொல்லை கண்டறிக. அப்பாவிங்கிறது பிழையா, அதுக்கான கரெக்டான சொல்லு அப்பாவி. இதுக்கும் படிச்ச மாதிரி தான் இருக்குது. இது போட்டுருக்கலாம். ஓகே. 19 கூற்று காரணம். ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். அது எதுனே சொல்லு. என்ன சொற்களுக்கு அடிப்படை கொண்டு சொற்கலாம் என்றுள்ளான். தப்புதான் சுகுமார். ஃபர்ஸ்டே தப்பு தானே. ஏது யாது சுட்டு எழுத்துக்களே இல்ல, சுட்டு சொற்களும் இல்ல. ஆயி ஊனாதான் சுட்டு எழுத்துக்கள. அதெல்லாம் வினா எழுத்துக்கள் தானே. அதான் அதுக்கடுத்து ஏயா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. எல்லாமே வினா எழுத்துக்கள் தான். அதை எடுத்து போட்டு சுட்டு எழுத்துக்கள் கன்ஃபியூஸ் பண்றாங்க. கரெக்டா? ரெண்டுமே தப்பு. இதே மாதிரிதான் குரூப் 4 பண்ணானுங்கல்ல. சொற்கள் அது நாய், அதுக்கான இலக்கணம் என்ன சுகுமார்? அது நாய். அக்ரி நாய் ஒரு நாய். அது நாய்.
இங்கதான் அது நாயினாலே அக்ரிணை வந்துருது. ஒருமையா பன்மையா? ஒருமை. ஏக்கு 3. அவர் அவர்கள்னா? அவர்கள்னா உயர்திணை பன்மை. அவர்கள்ங்கிறது பன்மை. ஓகே. அவை நாய்கள்னா? அக்ரிணை பன்மை. அக்ரிணை பெண். தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. தங்கைனா உயர்திணை பெண்பால் ஒருமை. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லிலிருந்து கண்டறிய? போர்ச்சுகீசியம். ஏன்னா படிச்ச மாதிரி இருக்குது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல கரெக்டா. அந்த அந்த கம்மாய் அந்த வழங்கும் வேறு பெயர்கள்லாம் இருக்குல்ல, ஏரிக்கு வழங்குற வேறு பெயர்லாம். ஆமா ஆமா. இளஞ்சின்னா பல இதுக்கு பயன்படுத்துறது இளஞ்சி. போர்ச்சுகீசிய சொல்லு. சரி. சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம்னா என்னது? உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பம் ஒன்றம். உத்தமம் பாத்தியா இல்லையா? தமிழ்லயும் ஷார்ட் டேர்ம் இருக்கா இருக்குது. WWWனா அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி தமிழ்ல இருக்க மாட்டேங்குது. உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஓகே. 24க்கு வாங்க. தமிழ் சொல்லை கண்டறிய. சாதிங்கிறது தமிழ் சொல் இல்ல. பொத்தான் சோப்பு ஏன்னா தமிழ் சொல்ல. பிண்டம்னா நமக்கே தெரியும். பிண்டம்னா உடலா? பிண்டம்னா உணவு இல்லையா? தெரியல. பிண்டம்னா உணவா? தெரியல எனக்கு. பிண்டம்னா உடல் எப்படி தெரியல. இந்த அண்டத்துல இந்த பிண்டத்தோட எங்கடா பண்ணுவாங்க? பிண்டம்னா உணவா? தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி. ஆனா சோப்பு பொத்தாஞ்சதெல்லாம் நமக்கு வந்து தமிழ் சொல் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பழைய பாடலாம் பிண்டம் என்ன சொடுக்கி வருமா? சோப்புன்னா அது ஏதோ அழுக்கு நீக்கி அந்த மாதிரி ஏதோ வரும். அது தெரியல. கட்டி நூலிலே என்ன சோப்புனா ஆங்கிலமா கூட இருக்கலாம்ல. ஒற்றுப்பிழையை சரி செய்ய வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். என்ன ஒற்றுப்பிழை இருக்குது? வழிகளை கை அதனால இப்ப வருமா? சரி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது கடைபிடித்து. கடைபிடித்துனா வந்து கொட்டி கடையை பிடிச்சங்கிற மாதிரி ஆயிப்போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து பல்லு விளக்குறதெல்லாம் ஒரு கடைபிடிக்கிறது. அது மாதிரி ஒரு வழியை கடைபிடிக்கிறது. சரி. கடைபிடித்து போட்டாலே எத்தனை? 1 2வது ஆப்ஷன் எடுத்துடலாம். சரி. அப்பயும் சிஎன்டியும் இருக்குது. அதுக்கு அடுத்தது சிஎன்டியும் சிமிலரா இருக்குது. வழிகளை வர இக்கு வருது பாரு. வழி இக்கு அப்புறமேட்டு கலை வருது. வழிக்கலைன்னு வராது இல்ல. வழிகளைன்னு தான் வரும். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் கேப் விட்டுருக்காங்க? கடைகளை பிடித்து ஏன் கடை பிடித்து அப்படின்ட்டு வந்துருது. கடைகளையா? அந்த கடை பிடித்து ஏன் பிரிச்சு எழுதிருக்காங்க? ஒன்றா சேர்த்து எழுதிருக்கலாமே. கடைபிடித்து அந்த அளவுக்கு தமிழ்ல ஞானம் வரலன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு. ஆமா. ஆனா வந்து தமிழ்ல இருக்குது அந்த கேப் விடுறதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. தான் தெரியும் நினைக்கிறேன் நமக்கு அந்த. சும்மா